có giá trị tham khảo đối với các quốc gia đang phát triển. Thứ nhất, kiên định độc lập, tự chủ, đồng thời chủ động và tích cực hội nhập quốc tế, thu hút đầu tư quốc tế, phát triển thương mại phải đi đôi với nâng cao năng lực nội sinh. Độc lập tự chủ là nền tảng để mỗi quốc gia bảo vệ lợi ích chính đáng của mình và lựa chọn con đường phát triển phù hợp với điều kiện của mình. Nhưng tự chủ không có nghĩa là khép kín. Tự chủ là có đủ bản lĩnh, năng lực và niềm tin để hợp tác với tất cả அது சமத்துவம் பரஸ்பர மரியாதை மற்றும் பயன் ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றும் உறுதியும் திறனையும் நம்பிக்கையும் கொண்டிருப்பதாகும். வியட்நாம் எப்படும் உள்நாட்டு சக்தியை தீர்மானிக்கும் காரணியாக வெளிநாட்டு சொத்துக்களை ஒரு முக்கியமான காரணியாக கருதுகின்றது. உள்நாட்டு சக்தி என்பது எமது மக்கள், எமது நிறுவனங்கள், எமது கலாச்சாரம், எமது பாரம்பரியம், எமது மக்களின் அபிலாசைகள், படைப்பாற்றல் மிக்க சிந்தனைகளை குறித்து நிற்கின்றது. வெளிநாட்டு சொத்துக்கள் என்பது சர்வதேச சமூகத்திலிருந்து பெறப்படும் அறிவு, சந்தைகள், தொழில்நுட்பங்கள், முதலீடுகள், மேலாண்மை நுணுக்கங்கள் மற்றும் ஒத்துழைப்பை குறித்து நிற்கின்றன. அந்த இரண்டு சக்திகளையும் எவ்வளவு தூரம் ஒத்திசைவாக ஒன்றிணைக்க முடிகின்றதோ அங்கேயே வளர்ச்சி நாட்டில் அடங்கியுள்ளது. சர்வதேச ஒத்துழைப்பு ஒரு பரந்த கதவை திறக்கின்றது. ஆனால் உள்ளிருந்து வரும் சக்தியை இப்போது தீர்மானிக்கும் பங்கை வகிக்கின்றது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அவசியமானது, ஆனால் அது மட்டும் போதாது. நிலையான வளர்ச்சிக்கு உள்நாட்டு நிறுவனங்களின் திறன் மற்றும் தொழிலாளர்களின் தரத்தை மேம்படுத்துதல், துணை தொழில்களை உருவாக்குதல், நிர்வாகத்தை மேம்படுத்துதல் மற்றும் உலகளாவிய மதிப்புச் சங்கிலிகள் ஆழமாக பங்கேற்பதற்கான புத்தகங்களை வளர்த்த ஆகியவை அவசியமாகும். தற்போது மூலதனம், உழைப்பு மற்றும் வளம் சார்ந்த வளர்ச்சியின் விலை, உற்பத்திகள் மற்றும் அறிவு என்பவற்றிலே முன்னணி வகித்து வருகிறது. இரண்டாவது, வளர்ச்சியை சாத்தியமாக்குதல், சட்டம், பாராளுமன்றம் மற்றும் தேசிய நிர்வாகத்தின் பங்கை மேம்படுத்த வேண்டும். கண்டுபிடிப்புகள் முதலில் சிந்தனைகளில் இருந்து நிறுவன மேம்பாட்டிலும் தொடங்க வேண்டும். நிலையான வளர்ச்சிக்கு மாற்றங்களுக்கு ஏற்ப மாறக்கூடிய வெளிப்படையான மற்றும் நீதியான சட்ட அடிப்படை தேவை. அரசாங்கம் கொள்கைகள் மூலம் ஒரு புதிய பாதையை திறக்க முயன்றால் பாராளுமன்றம் அந்த பாதையை சட்டத்தின் மூலமும் பொறுப்பு கூறல் மூலமும் மக்களின் விருப்பத்தின் மூலமும் ஒளிரச் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். வியட்நாமில் தேசிய சபையானது வளர்ச்சிக்கான கொள்கைகளை சட்டமாக்குவதிலும், முக்கியமான விஷயங்களை முடிவெடுப்பதிலும், அரசின் செயற்பாடுகளை கண்காணிப்பதிலும், மக்களின் விருப்புகளை எடுத்துரைப்பதிலும் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இன்று இலங்கை பாராளுமன்றத்தின் முன் நான் பேசும்போது நம்பிக்கையை வளர்ப்பதிலும், சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதிலும், உள்ளடங்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் சட்டவாக்க அமைப்புகள் எவ்வளவு முக்கியமாக பங்கு வகிக்கின்றன என்பது எனக்கு இன்னும் தெளிவாக புரிகின்றது. சரியான இலக்கை கொண்ட ஒரு கொள்கை ஒரு முழு துறையுமே மாற்றி அமைக்க முடியும். அதுபோல் ஒரு சரியான வளர்ச்சி சிந்தனை ஒரு தேசத்தின் புதிய பாதையை திறக்க முடியும். வியட்நாமில் டோய் மோ என்பது சில தனித்தனி பொருளாதார கொள்கைகளை மாற்றுவது மட்டுமல்ல, வளர்ச்சி மற்றும் அரசு சந்தை மற்றும் வணிகங்கள் பங்கினை நாம் பார்க்கும் விதத்தையே மாற்றுகின்றது. நாங்கள் ஒரே நேரத்தில் செயற்படுவோம் மற்றும் அதனை மீளாய்வு செய்வோம், பரிசோதிக்கின்றோம் மற்றும் அதனை விரிவாக்குகின்றோம். அவசரப்படாமலும் தீவிர நிலைக்கு செல்லாமலும் டோமி கொள்கை உறுதியாக இருக்கின்றோம். வியட்நாமின் பாடம் என்னவென்றால் அனைத்தும் தேசிய யதார்த்தங்களில் இருந்து உருவாக வேண்டும். நாம் புறநிலை சட்டங்களையும் கொள்கைகளையும் மதிக்க வேண்டும். அதே சமயம் சர்வதேச அனுபவங்களிலிருந்து வியட்நாமின் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அவற்றினை தேர்ந்தெடுக்க வேண்டும். மூன்றாவதாக மக்களை மையமாக பதித்து அவர்களின் நலனின் வளர்ச்சியினை நோக்கமாக கொள்ள வேண்டும். மேம்பாடு என்பது வெறுமனே ஜிடிபி வளர்ச்சி மட்டுமல்ல, மாறாத மக்களின் சிறந்த வாழ்க்கை, குழந்தைகளின் கல்வி வாய்ப்பு, தொழிலாளர்களுக்கு நிலையான வேலை வாய்ப்பு, சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் மக்களை மீது வைக்கும் நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் அளவிடப்பட வேண்டும். மக்களே அனைத்துக்கும் ஆணிவேர். இந்த சிந்தனையுடன் வியட்நாம் எப்போதும் பொருளாதார வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, சமூக நலன், கல்வி, சுகாதாரம், கிராமப்புற மேம்பாடு மற்றும் வாழ்க்கை தர மேம்பாட்டுடன் இணைக்கின்றது. மக்கள் வெறும் பயனாளிகள் மட்டுமல்ல, அவர்கள் மாற்றங்களை உருவாக்கும் உந்து சக்திகளாகவும் வளர்ச்சி பயணத்தின் பங்கேற்பாளர்களாகவும் எஜமானவர்களாகவும் இருக்கின்றனர். ஒரு பொருளாதாரம் குறுகிய கால வளர்ச்சியை அனுபவிக்கலாம், ஆனால் மக்கள் தங்களை அந்த வளர்ச்சி பயணத்தின் உண்மையான பயனாளிகளாகவும் எஜமானர்களாகவும் உருவாக்கும் போது மட்டுமே ஒரு தேசம் நிலையான வளர்ச்சியை பெற முடியும். நான்காவதாக, விவசாயம், விவசாயிகள் மற்றும் கிராமப்புறங்களை ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கான முக்கியமான அடித்தளமாக கருத வேண்டும். பல வளரும் நாடுகளுக்கு விவசாயம் என்பது ஒரு பொருளாதார துறை மட்டுமல்ல, அது உணவு பாதுகாப்பு, லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம், சமூக ஸ்திரத்தன்மை, சமூக கலாச்சாரம் மற்றும் நெருக்கடிகளை தாங்கும் திறன் ஆகியவற்றினை பிரிக்க முடியாதது. வியட்நாமின் டோமி மாற்றத்தின் போது பெரும் பகுதி விவசாயத்தில் இருந்து தொடங்கியது. வியட்நாமின் டோமி மாற்றத்தின் போது பெரும்போது விவசாயத்தில் கிடைத்த போது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்தல், கிராமப்புற உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், விவசாய உற்பத்தியை நவீனப்படுத்துதல், பதப்படுத்துதல் முறைகளை ஊக்குவித்தல், அறுவடைக்கு பின் இழப்புகளை குறைத்தல், வர்த்தக பயிர்களை உருவாக்குதல் போன்ற முக்கியத்துவம் பெற்றன. அன்பு நண்பர்களே, உலகம் வேகமாக மாறி வருகின்றது.
அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, காலநிலை மாற்றம், சக்தி நிலை மாற்றம், விநியோக சங்கிலிகள் என்பன துரிதமான போட்டிக்கு உட்பட்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதன் சவால்களையும் உருவாக்கி வருகின்றன. எங்களது 14வது கம்யூனிஸ்ட் பார்ட்டி மகாநாட்டின் போது நாங்கள் ஒரு நவீன தொழில்துறையை கொண்டு வளர்ச்சி அடைந்த நாடாக 2030 உருவாகுவதற்கும் உயர் வருமானம் பெறும் நாடாக 2045 வருவதற்கும் திட சங்கற்பன் போட்டோம். இதனை நோக்கி வியட்நாம் இப்பொழுது அதன் நிறுவன ரீதியான மறுசீராக்கல்களை துரிதப்படுத்தி அதன் ஊழிய படையினை விருத்தி செய்து ஒத்திசைவு மிக்க நவீன உட்கட்டமைப்பு முறையினை அது உருவாக்கி வருவதுடன் அறிவியலையும் புத்தாக்கத்தையும் தொழில்நுட்பத்தினையும் டிஜிட்டல் நிலை மாற்றத்தினையும் பசுமை நிலை மாற்றத்தினையும் அது உந்தி செலுத்தி தேசிய போட்டித்தன்மையினை அதிகரித்து பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையினை பெற்றுக்கொண்டு மக்களின் வாழ்விற்கு சிறந்த பராமரிப்பினை வழங்கிக் கொள்கின்றனர். எங்களுக்கு தெரியும், சிறந்த அபிலாசைகள் திடமான செயற்பாடுகளால் தான் எட்டப்படும். உறுதியான மறுசீராக்கங்கள், மிகவும் செயற்திறன் மிக்க ஆளுகை, பரந்த ஜனநாயக வளங்கள், ஆழமான தேச கூட்டுரிமை, மிகவும் தன்னிலையான நிறுவன ஒத்துழைப்பினால் தான் முடியும். இவையெல்லாம் வியட்நாமுக்கு மாத்திரம் உரிமை அல்ல. இவைகள் எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் சர்வதேசத்திற்கும் வியாபித்து நிற்கின்ற பிரச்சனைகளாக இருக்கின்றன. வியட்நாமும் இலங்கையும் எவ்வாறு அவர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம்? நிலையான விபரத்தினை துரிதமாக உந்தி செலுத்த வேண்டும், நவீனமாக இருக்க வேண்டும், உள்ளடக்கத்தன்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும், ஆழமான கலந்துரையாடலில் ஒருங்கிணைப்பில் இருக்க வேண்டும். அதேவேளை தேசிய சுதந்திரத்தினை பற்றி பிடிக்க வேண்டும், தற்சார்பினை பற்றி பிடிக்க வேண்டும், அடையாளத்தை பற்றி பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாடுகளும் அவற்றுக்குரிய வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தின் நிலைமைகளையும் வளங்களையும் தெரிவுகளையும் கொண்டுள்ளன. நாங்கள் எங்கள் பாதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் ஒருவர் மற்றவரிடம் கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். எங்கள் இருதரப்பு உறவுகளை பொறுத்தவரையில் நாங்கள் இலங்கை புதிய ஒரு அத்தியாயத்தை ஒத்துழைப்பு திறக்கும் என நினைக்கின்றோம். ஆழமான மிகவும் தன்னிலையான மிகவும் செயற்திறன்மிக்க உறவுகளை உருவாக்கும் என நினைக்கின்றோம். நான் இந்த பாராளுமன்றத்துக்கும் இந்த மக்களுக்கும் அறிவிக்க விரும்புவது என்னவென்றால், எங்களது அரசியல் நம்பிக்கையில் வேர்கொண்ட உறவு, பாரம்பரிய நட்பில் வேர்கொண்ட உறவு இன்னும் ஒத்துழைப்பிற்காக வளரும் என நான் கூறி நிற்க விரும்புகின்றேன். வியட்நாமும் இலங்கையும் இப்பொழுது ஒரு முக்கியமான உறவு கட்டத்தினை அடைந்திருக்கின்றன. எங்கள் உறவு இப்பொழுது பரிபூரணமான பங்காண்மையாக பரிணமித்திருக்கின்றது. இது முக்கியமான அடைவாக இருக்கின்றது. இந்த புதிய சட்டத்தின் மூலமாக நாங்கள் ஆழமாக அரசியல் உறவுகளை உருவாக்குவதற்கும் பாதுகாப்பு, பந்தோபஸ்து, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, விவசாயம், கல்வி, கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம், டிஜிட்டல் நிலைமாற்றம், பலதரப்பு ஒத்துழைப்பு என்பவற்றில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு இணைந்து நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த விசுவாசத்தில் நான் பின்வரும் விடயங்களை ஒத்துழைப்புக்கு வழங்க, முதலாவதாக நாங்கள் அரசியல் நம்பிக்கையினை வலுப்படுத்தி பாராளுமன்ற ஒத்துழைப்பினை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். எங்களது இரு நாடுகளும் அந்த பரஸ்பர விஜயங்களை எல்லா மட்டங்களிலும் பரிமாறி நாடுகளின் அங்கங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தி எங்களது கட்சிகளுக்கு இடையிலான, அரசுகளுக்கு இடையிலான, அரசாங்கங்களுக்கு இடையிலான, பாராளுமன்றங்களுக்கு இடையிலான உறவுகளை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். அத்துடன் நாங்கள் சட்டவாக்கம் தொடர்பாக, நிர்வாகம் தொடர்பாக, நிர்வாக மாற்றம் தொடர்பாக, டிஜிட்டல் நிலை மாற்றம் தொடர்பாக, பாராளுமன்ற விவகாரம் தொடர்பாக, சட்டமாக்கல் தொடர்பாக, நிலைபெறான அபிவிருத்தி தொடர்பாக, பாதிப்பு நிலையில் உள்ள குழுக்களை பாதுகாப்பது தொடர்பாக, பாலியல் சமத்துவத்தினை உந்தி செலுத்துவது தொடர்பாக, இளைஞர் வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பாக நாங்கள் பணியாற்ற வேண்டும். வியட்நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இரண்டு பாராளுமன்றங்களும் ஒன்று சேர்ந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் மூலமாக இந்த பாலத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான். பொருளாதார ஒத்துழைப்பினை வருவதற்கு இன்னும் எங்களுக்கு அவகாசம் இருக்கின்றது. இரு நாடுகளும் வளர்வதற்கு இன்னும் எங்களுக்கு அவகாசம் இருக்கின்றது. எமது சந்தைகள், உற்பத்திகள், புவியியல் அமைவிடங்கள் மற்றும் ஆற்றல்கள் பரஸ்பரம் உதவி வழங்கக்கூடியவையாக இருக்கின்றன. வியட்நாம் உண்மையிலே இலங்கைக்கு அதன் ஒத்துழைப்பினை ஆசியானுடனும் தெற்காசியாவுடனும் தென்கிழக்கு ஆசியாவுடனும் வலுப்பதற்கான ஒரு பாலமாக இருக்கும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய இரண்டு நாடுகளும் இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கையில் $1 பில்லியன் மேற்பட்ட எதிர்கால உதவிக்கான அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் இணங்கி இருக்கின்றோம். இது எங்களுடைய நோக்கங்களுக்கு வலுவான ஊக்குவிப்புகளை வழங்குகின்றன. இது வர்த்தகத்தினை வசதிப்படுத்துகின்றது, B2B இணைப்புகளை மேம்படுத்துகின்றது, வர்த்தக பணி நோக்குகளை அது பரிமாற்ற உதவுகின்றது. ஒவ்வொருவரும் வர்த்தக சந்தைகளில் பங்கு பெற்ற வேண்டும், மாநாடுகளில் பங்கு பெற்ற வேண்டும், எங்கள் விநியோகத்தினை நாங்கள் இணைக்க வேண்டும், கேள்விகளை நாங்கள் இணைக்க வேண்டும். அத்துடன் மிகவும் சிறந்த சட்டகங்களை முதலீட்டுக்காக பற்றுவதுடன் இருக்க வேண்டும். நாங்கள் இங்கே கேட்டு நிற்பது என்னவென்றால், நாங்கள் இருவரும் இருக்கின்ற உறவுகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி தன்னிலையான உறவுகளை நாங்கள் மேம்படுத்தி நிற்க வேண்டும்.
நாங்கள் விவசாயத்துக்கும் உணவு பதனிடலுக்கும் உற்பத்திக்கும் புதுப்பிக்கத்தக்கவைகளுக்கும் இலத்திரனியலுக்கும் உதிரி பாகங்களுக்கும் மருந்தாக்கட் பொருட்களுக்கும் வைத்தியசாலைக்கும் தொழில்நுட்பங்களுக்கும் பௌதிக வளங்களுக்கும் உட்கட்டமைப்புக்கும் சுற்றுலாத்துறைக்கும் சேவைகளுக்கும் தகவல் தொழில்நுட்பத்திற்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் விவசாயத்திலும் உணவு பாதுகாப்பிலும் கிராம அபிவிருத்திலும் ஒத்துழைப்பினை நாங்கள் வழங்க வேண்டும். எமது விவசாயம் என்பது இலங்கைக்கும் இரு நாடுகளுக்கும் நட்பானதாகும். வியட்நாம் உண்மையில் அதன் அனுபவங்களை 2025 கூட்டு அறிக்கைக்கு ஏற்ப இலங்கையுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது. நான் நம்புகின்ற எங்களுடைய விவசாய ஒத்துழைப்பு வெறுமனை பொருளாதார பெறுமதிகளை உருவாக்குவதற்கு அப்பால் வியாபித்து செல்கின்றது. நாங்கள் உணவு பாதுகாப்பினை உருவாக்க வேண்டும். மக்களின் வாழ்வாதாரங்களை கிராமிய மக்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும். காலநிலை தகவமைப்பினை வசதிப்படுத்த வேண்டும். உள்ளடக்கும் தன்மை மிக்க வளர்ச்சியினை மேம்படுத்த வேண்டும். அடுத்ததாக இலங்கை அந்த டிஜிட்டல் நிலை மாற்றத்திற்கும் நாங்கள் உதவ வேண்டும். இலங்கை இந்து சமுத்திரல் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஓட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இது சர்வதேச கடல்சார் பயண வழியிலே ஒரு முக்கியமான தளமாக இருக்கின்றது. இலங்கை உண்மையிலேயே வியட்நாமுக்கு அருகில் அமைந்திருக்கிற தெற்காசிய நாடாக இருக்கின்றதால் நாங்கள் கடல்சார் பயண பொருளாதார விருத்திகளே சிறப்பாக ஈடுபட முடியும். நாங்கள் இணைந்து பௌதிக வளங்கள், துறைமுகங்கள், போக்குவரத்து, கடல்சார் வணிகம் என்பவற்றிலே முன்னேற்றங்களை அடைய முடியும். அத்துடன் நாங்கள் டிஜிட்டல் நிலை மாற்றத்திலே முன்னேற்றங்களை காண முடியும். இலத்திரனியல் வர்த்தகத்திலும் செயற்கை நுண்ணறிவிலும் டிஜிட்டல் பொதுமக்கள் சேவை கல்வியிலும் டிஜிட்டல் சுகாதார பராமரிப்பிலும் டிஜிட்டல் நாங்கள் புதிய விடயங்களை அடைய முடியும். இரண்டு நாடுகளுமே ஒன்று சேர்ந்து புதிய தொழில்நுட்பங்களை தாம் வசப்படுத்துவதற்காக இணங்கி இருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு, இலத்திரனியல் வர்த்தகம், டிஜிட்டல் நிலை மாற்றம் என்பன உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த பரப்புகள் புவியியல் தொலைவினால் விலங்கிடப்படாதவையாக கட்டற்ற அதிகாரங்கள் கொண்டவையாக இருக்கின்றன. புலமை, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் தரவுகள் என்பவை இலங்கையையும் வியட்நாமையும் இணைக்கும் பாலங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக ஐந்தாவது கல்வி, கலாச்சார, சுற்றுலாத்துறை, மக்களுக்கு இடையிலான உறவுகளை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவானது அது உடன்படிக்கைகளாலும் ஆவணங்களாலும் மட்டுமல்ல, பரஸ்பர புரிதல்களினாலும் பரிமாற்றங்களினாலும் அனுதாபத்தினாலும் மக்களால் பகிரப்படும் போதுதான் அவை திடமாக மாறுகின்றன. இலங்கையும் வியட்நாமும் கலாச்சாரம், பௌத்தம், பாரம்பரியம், கடல்சார் பயணம், புவியியல், சுற்றுலா என்பவற்றால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஒரு பொதுவான புரிதலை அடைந்திருக்கின்றோம். வான் இணைப்பு தொடர்பாக இது எங்கள் வான் சிறப்பு பயண பிரிவுகள் புதிய விமான பாதைகளை திறப்பதற்கு அனுமதி அளித்து நாங்கள் விமானம் சேவை, வியாபாரங்கள், மக்களுடைய இடையினை தொடர்பினை உருவாக்குவதற்கு நமக்கு வசதி அளித்திருக்கின்றது. மேலும் நாங்கள் மாணவர்களுக்கும் புலமை பரிசில்கள், ஆய்வாளர்களுக்கான வசதிகள், கலைஞர்களுக்கான வசதிகள், இளம் தொழில் முனைவர்களுக்கான வசதிகள் என்பவற்றை வசதிப்படுத்தி எங்கள் இருதரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பினை மேம்படுத்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய தொல்லியல் தொடர்பான புலமையினையும் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பினையும் உங்கள் அனுபவத்துடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். பௌத்தம், கலாச்சாரம், வரலாறு என்பவற்றினை இரு நாடுகளுக்கு இடையில் வலுப்படுத்த நாம் விரும்புகின்றேன். பாராளுமன்றம், அரசாங்கம் மற்றும் இலங்கை மக்கள் ஆகியோருக்கு இலங்கையில் வாழும் வியட்நாமிய சமூகத்துக்கு உதவி வேண்டும். அவர்கள் உறுதியான வாழ்க்கையை வாழ உதவ வேண்டும். அவர்களை உள்நாட்டு சமூகத்தில் இணைக்க வேண்டும் என நான் இந்த பாராளுமன்றத்திலும் வேண்டுகின்றேன். அந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புக்கு அது பங்களிப்பு வழங்குமாறுவதாக நாங்கள் பிராந்திய உட்கண்ட சர்வதேச மன்றுகளை நெருங்கி பணியாற்றுதல். உண்மையிலேயே இந்த தள்ளம்பல் மிக்க காலப்பகுதிகளை நாம் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும். இலங்கையும் வியட்நாமும் பல்தரப்பு தன்மை, சர்வதேச சட்டம், ஐக்கிய நாடுகளின் விதிகள், அணிசேரா இயக்கம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு பொறிமுறைகள் இணைக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு நாடுகளும் தொடர்ந்து உறுதியாக எங்களது அமைதி, சமாதானம், நிலைபெறான தன்மை, பாதுகாப்பு, பந்தோபஸ்து, கடல் கடந்த எல்லை கடந்த குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தல், பயங்கரவாதம், சைபர் குற்றச்செயல்கள், சட்டவிரோத புலம்பெயர்வு, காலநிலை தகவமைப்பு, காலமுல்லை நிதி, அபிவிருத்தி நிறைந்து வரும் நாடுகளுக்கான நிதி, நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகளை வழங்குதல் போன்றவற்றிலே நாங்கள் ஒத்துழைத்து பணியாற்ற வேண்டும். 2015 கூட்டு உடன்படிக்கையானது அமைதிக்கான, நிலைபெறான தன்மைக்கான, பந்தோபஸ்துக்கான, சுதந்திரத்திற்கான அந்த எமது நிலைப்பாட்டினை முக்கியத்துவத்தினை வலுப்படுத்துகின்றன. அத்துடன் 1982 ஆண்டின் ஐநா சமவாயத்தின் கடல் சட்டத்தினையும் அது வலுப்படுத்தி நிற்கின்றது. வியட்நாம் உண்மையில் இலங்கையின் ஒத்துழைப்புக்கான தெற்காசிய மற்றும் ஆசியாவினை வரவேற்கின்றது. இலங்கை ஆசியானுடன் அதன் ஒத்துழைப்பினை விரிவாக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து வியட்நாமுக்கும் தெற்காசியாவுக்கு இடையில் இலங்கை ஒரு பாலமாக இருக்கும் நான் என்று எதிர்பார்க்கின்றேன். அன்புடன் நண்பர்களே, சிறிய அளவிலான நாடுகள்
மோதலினால் வல்லமையை தேடுவதில்லை, கூட்டுரிமையின் மூலம், சர்வதேச சட்டத்தின் மூலம், சுயசார்பின் மூலம், தற்சார்பின் மூலம், தரமான ஆளுகையின் மூலம், எம் மக்களின் நம்பிக்கையின் மூலம்தான் நாம் வல்லமையினை தேடுகின்றோம். வியட்நாம் உண்மையில் அமைதியின் ஆழத்தினை புரிந்திருக்கின்றது, பெருமதியினை புரிந்திருக்கின்றது. ஏன் நாங்களும் யுத்தத்தால் சீரழிக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு தெரியும் சுதந்திரத்தின் பெருமதி. நாங்களும் ஒரு நீடித்த யுத்தத்திலே போராட வேண்டியிருந்தது. எங்கள் சுதந்திரத்தினை எங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனால் நாங்கள் இந்த அளப்பரிய உதவியினை, கூட்டுரிமையினை நாங்கள் முற்போக்கான இந்த உலகின் மக்களுக்கு வழங்குவதற்கு, இலங்கை மக்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். என்று என்றாம் அதன் பாரம்பரிய நட்புறவினை இந்த பொருளாதார வளர்ச்சி எனும் எந்திரத்திற்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. கலாச்சார பரிமாற்றங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. பகிரப்பட்ட அபிலாஷைகளில் கலந்து கொண்டு நிலைபெறான கருத்திட்டங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. நான் நம்புகின்றேன் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான அரை நூற்றாண்டு மேற்பட்ட இந்த அத்திவாரம், ராஜதந்திர உறவுகள், எமது வரலாற்று செழுமை, கலாச்சார செழுமை, மக்களின் வளர்ச்சிக்கான அபிலாசைகள் எல்லாம் இந்த மக்கள் ஒரு புதிய அபிவிருத்தி, ஒரு அத்தியாயத்திற்கு கட்டியம் கூறி அந்த யுகத்தினை தொடங்குவதற்கு வழிவகுக்கும் என்று கூறி வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் வாழ்த்து தெரிவித்து, கௌரவ சபாநாயகர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, அன்பு நண்பர்களே, கிழக்கு கடலிலிருந்து எந்த சமுத்திரத்திற்கு, ஹனாயிலிருந்து கொழும்பிற்கு நாங்கள் மக்களின் அத்திவாரமாக, மக்களின் அன்பினை, மக்களை மையமாக கொண்டு அந்த உறுதியான பாலமாக எம் இணைப்பினை உங்களை நோக்கி நாம் தவழ்படுகின்றோம். இந்த பாராளுமன்றம் தொடர்ந்தும் ஞானம், அறிவு, மக்களின் அபிலாசை என்பதற்கான அடையாளமாக திகழட்டும். இந்த நாட்டிலே நிலைபெறான தன்மை, நீடித்த அபிவிருத்தி, மறுமலர்ச்சி என்பது அரசுக்கும் அரசாங்கத்தின் இலங்கை மக்களுக்கும் நிலவட்டும். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பும் நட்பும் என்றும் தலை தோங்கட்டும். எங்கள் அன்பும் நட்பும், எங்கள் அமைதிக்கான அபிலாஷைகளும் என்றும் தலை தோங்கட்டும். நன்றி. நன்றியுரை இப்பொழுது கௌரவ பிரதம அமைச்சர் நிகழ்த்தப்படும். வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருமான அதிமேதகு தோலாம் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, வியட்நாமிய தூதுக்குழுவின் மதிப்புமிகு உறுப்பினர்களே, மேன்மை தங்கியவர்களே, கணவான்களே, சீமாட்டிகளே, முதலாவதாக அதிமேதகு ஜனாதிபதி தோலாம் அவர்களையும் அவர்களது தூதுக்குழுவினரையும் இலங்கை பாராளுமன்றத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இலங்கை ஜனாதிபதி அதிமேதகு அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் கடந்த ஆண்டு வியட்நாமுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஸ்தாபிக்கப்பட்டு 55வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக விடுத்த அழைப்பை ஏற்று இந்த அரச விஜயத்தை மேற்கொண்டமைக்காக அதிமேதகு உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக மீண்டும் நியமிக்கப்பட்டமைக்கும் இப்பிராந்தியத்துக்கு மேற்கொள்ளும் முதலாவதாக மேற்கொண்ட வெளிநாட்டு அரசு விஜயம் இது என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை வியட்நாம் ராஜதந்திர உறவுகள் 5 தசாப்தங்களுக்கு மேலான பழமையை கொண்டிருந்தாலும் எமது மக்களுக்கு இடையிலான பிணைப்பின் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. இலங்கை பௌத்த துறவிகள், வணிகர்கள் மற்றும் பயணிகள் வியட்நாம் உள்ளிட்ட கிழக்கு ஆசியாவுடன் ஆரம்பகால தொடர்புகளை வளர்த்தெடுத்தனர். அந்த ஆரம்பகால இணைப்புகளே பிணைப்புகளின் அடித்தளமாகும். காலப்போக்கில் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் கௌரவம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த உறவு செழித்தோங்கியுள்ளது. சவாலான காலங்களில் எமது நாடுகள் ஒருவருக்கொருவர் துணையாக நின்றிருக்கின்றன. கணிசமான வெளி அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இலங்கை வியட்நாமுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியது. அதேபோல் வியட்நாம் சர்வதேச தளங்களில் இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வந்துள்ளது. இலங்கை மக்கள் இந்த ஒற்றுமையை ஆழமாக மதிக்கின்றார்கள்.
இரு நாடுகளுக்கும் இடையே இடம்பெறும் உயர்மட்ட பரிமாற்றங்கள் எமது நெருக்கமான உறவின் வலிமைக்கு சான்றாகும். நவீன வியட்நாமின் ஸ்தாபகர் ஜனாதிபதி ஹோ சி மின் 3 தசாப்தங்களில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இது இலங்கையுடனான தனது உறவுகளுக்கு வியட்நாம் நீண்ட காலமாக வழங்கி வரும் உயர் மதிப்பை பிரதிபலிக்கின்றது. இன்று இலங்கையும் வியட்நாமும் அரசியல், வர்த்தகம் மற்றும் முதலீடு, கல்வி, தொழில்நுட்பம், விவசாயம், கலாச்சாரம் மற்றும் மக்களுக்கிடையிலான பரிமாற்றங்கள் என பலதரப்பட்ட வலுவான இருதரப்பு உறவுகளை கொண்டுள்ளன. எமது மக்களின் பரஸ்பர நலனுக்காக இந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இலங்கை உறுதியான அர்ப்பணிப்புடன் உள்ளது. மேன்மை தங்கியவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் விசேட விருந்தினர்களே, இன்று இலங்கை பாராளுமன்றத்தில் அதிமேதகு ஜனாதிபதி தோ லாம் அவர்கள் ஆற்றும் உரை வரலாற்று சிறப்புமிக்கது. வியட்நாமிய தலைவர் ஒருவர் இங்கு உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பமும் இதுவாகும். கடந்த சில சந்தர்ப்பங்களில் வியட்நாம் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றமானது பிராந்தியத்தின் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் வலுவான பொருளாதாரங்களில் ஒன்றாக அதனை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த பயணமானது இலங்கை உட்பட நிலையான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தியை நோக்கி உழைக்கும் நாடுகளுக்கு ஒரு எழுச்சியூட்டும் முன்மாதிரியாகும். டிஜிட்டல் உருமாற்றம், உயர் தர வளர்ச்சி மற்றும் பசுமை அபிவிருத்தி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் உங்களது அபிவிருத்தி அணுகுமுறையை நாங்கள் ஆர்வத்துடன் பின்பற்றியுள்ளோம். உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், மனித மூலதன மேம்பாடு மற்றும் பசுமை வளர்ச்சி ஆகியவற்றில் நீங்கள் முதலீடு செய்துள்ளீர்கள். இது எமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி பாதையுடன் நெருக்கமாக ஒத்துப்போகின்றன. பொது சேவையிலும் தலைமைத்துவத்திலும் தங்களுக்குள்ள பரந்த அனுபவம், குறிப்பாக வியட்நாமை ஒரு பிராந்திய பொருளாதார மையமாக மாற்றுவதற்கும் ஒரு விவசாய பொருளாதாரத்திலிருந்து புத்தாக்கம் மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருளாதார மையமாக மாற்றி அமைப்பதற்கும் தாங்கள் வழங்கிய வழிகாட்டல் பாராட்டுக்குரியது. வியட்நாமின் அபிவிருத்தி பாதை குறித்து எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக கேட்டறியும் வாய்ப்பை பெற்றதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிச கட்சியின் பொதுச் செயலாளருமான அதிமேதகு தோ லாம் அவர்களுக்கு உங்களது ஊக்கமளிக்கும் உரைக்காக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். Particularly within our parliament, which is rooted in that principle. I extend my gratitude to His Excellency To Lam, President of the நிச்சயமாக இவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you very much.